பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கேவலம் மானிடரை கொல்ல போருக்கு புறப்படுவதா நீங்கள்? வேறு விதமாக நிகழ்ந்து விட்டால் வேதனைப்படுவது, விளைவுகளை ஈடு செய்வது யார்? நான் இன்றே நமது படைகளை எடுத்துக்கொண்டு அந்த மானிட பூச்சிகளை ஒழித்து விட்டு வருகிறேன். அப்படியே செய்து விட்டு வா. அந்த இருவரையும் உயிருடனோ பிணமாகவோ பிடித்து பஞ்சவடி குடிலை சின்னா பின்னமாக உடைத்து அவர்களின் உடல்களை எடுத்து நிமிஷ நேரமும் கடத்தாமல் அப்படியே கொண்டு வந்து என் கண் முன்னால் போடு. சூர்பனகை, நீயும் சென்று இவர்களுக்கு அந்த இடத்தை காட்டு. போ போ. அவமானப்பட்டவள் வந்துவிட்டாள். ஜனஸ்தானத்தின் அரசர் வீரமிகு கரண் உங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காக அனுப்பினார் எங்களை. எங்கள் அரசரின் ஆணை இது. அழகிய நங்கை இப்போது உங்களுடன் இருக்கிறாள். அந்த அழகியை அனுப்பிவிடு எங்கள் அரசருக்கு. அதட்டுகிறான். ஏ மனிதா, உத்தரவு கிணங்க நீ நடந்து கொண்டால் உனக்கு நல்லது. திமிரெடுத்து நீ அழியக்கூடாது. எத்தனை இரக்கம்! பாதகம் செய்திடும் ராட்சசரே, போர் செய்ய நின்றாரே, ராமபாணமே வேகமா வந்ததே வீந்தனரே. என்ன சொன்னாய்? ஒரு மானிடன் நம் படைகளை முழுவதையுமே அழித்து விட்டானா? ஆமாண்ணா, அவன் ஒரு பானம் எய்தான். அந்த ஒரே பானத்தில் ஆயிரக்கணக்கான பேர் தரையில் உருண்டனர். சரிதான், அவனும் சிறிது மாயாவி வித்தைகள் கற்றிருக்கிறான். நாம் உடனே அவனை அழிக்க வேண்டும். தூஷணா, ஆட்பெரும் படையுடன் புறப்படுவோம் போர்க்களம். லக்ஷ்மணா, தாக்குவதற்கு கரண் தேரிலே வருகிறான். நான் தனியாகவே சந்திக்கிறேன் அவனை. நீ இங்கிரு. அண்ணா, நானும் வருகிறேன். இல்லை லக்ஷ்மணா, நாம் இருவரும் சென்று விட்டால் அந்த கொடூர அறைக்கு சீதைக்கு ஏதேனும் கேடு விளைவிப்பாள்.
அதனால் நீ இங்கேயே சீதைக்கு காவல் இரு. நான் மட்டும் சென்று வருகிறேன், கவலைப்படாதே. உங்களை பற்றி கவலை இல்லை அண்ணா. நான் ஒருவனே போய் அவர்களை அழித்து விட முடியும். உன்னால் எதுவும் முடியும். இருந்தாலும் நீ இப்போது இங்குதான் இருக்க வேண்டும். அற்பப்பதரே, சின்னஞ்சிறு மானிடன் எமது ஆட்சியின் எல்லைக்குள் வந்து குழப்பம் செய்கிறாயோ? தப்பிப்போக வாய்ப்பளிக்கிறேன். உன் வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு நீயாகவே வந்து என்னை சரணடைந்து விடு. தற்பெருமை கொண்டவனே, நேர்மைக்கு எதிராக உன் சேனைகள் செயல்பட்டன. அது தந்த விளைவுதான் களத்திலே பலியானார்கள். ராமபாணம் உன்னையும் உன் சேனைகளையும் அழித்து அதன் பிறகுதான் என்னிடம் திரும்பும். என் பகைவர் தப்பிக்க நான் ஒருமுறை வாய்ப்பு தருவேன். தாழ முடியாமல் தப்பித்து ஓடும் பகைவர் மீது அம்பு எய்பவன் நான் அல்ல. தப்புவதானால் தப்பலாம், இன்னும் நேரம் இருக்கிறது. சிறுவனே, உன் பேச்சு கேட்டு சிரிப்பு வருகிறது. தன்னந்தனியாக என் சேனைகளை அம்பு விட்டு விளையாட்டு காட்டுவாயோ? மானிடன் என்று பரிவு காட்ட நினைத்தால் உனக்கு பரிவு காட்டுவது கூடாது. தூஷணா, நம் சேனைகளுக்கு ஆணை கொடு, இவனை தாக்கட்டும். உங்கள் ஆணை. ராமா, அவன் மாயாவி, கபடம் வஞ்சகம் உள்ளவன். அவன் குறுக்கு வழிகளில் போர் செய்பவன். உன்னிடம் மாயம் விளைவிக்கும் அஸ்திரங்கள் இருக்கின்றன, அதை எடுத்து பயன்படுத்து. அவனுடைய மாயாவி வித்தைகள் செயல்படாது, உன் பானம் தடைபடாது. ஆகட்டும். மாமுனிவர் சொன்ன யோசனை கேட்டு மோகினி அஸ்திரம் போட முனைந்தான். கரதூஷணரின் சேனைகள் மீது ராமனும் மோகினி அஸ்திரம் விடுத்தான். ராமனும் ராமனை பார்த்து நின்றானே. ராமனை பார்த்து நின்றானே. ஒரு ராட்சசன் ராமனை தாக்க வந்தானே. மாயம் நிறைந்த போர்க்களம் தன்னில் மாதவன் ராமன் வாழ்வீசி நின்றான். அட மூடர்களே, என்ன நடக்கிறது? யாருக்கும் சுயநினைவில்லையோ? தூஷணா, அங்கே என்ன நடக்கிறது? பாருங்கள், நமது வீரர்கள் பைத்தியமாகிறார்கள், தமக்குத்தாமே அடித்துக் கொள்கிறார்கள். அந்த ராமனும் ஒரு மாயாவிதான். அவன் மோகினி அஸ்திரத்தை பயன்படுத்தி நமது சேனைகளை மயங்க வைத்து விட்டான். அதற்கு பதிலடி நானும் மாயத்தாலேயே கொடுக்கிறேன்.